கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கர்நாடக அரசு கட்டக்கூடாது என 4 நாட்கள் விழிப்புணர்வு நடைபெற்று மேற்கொண்டிருக்கிறது. இன்று 3வது நாள் திருப்பூரிலே தொடங்கி திருச்சியிலே இன்று முடிக்கின்ற என்னுடைய விழிப்புணர்வு பயணம். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினால் காவிரி டெல்டா பாலைவனமாக மாறும். தமிழ்நாட்டில் காவிரியை நம்பி 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கிறார்கள். 38 மாவட்டத்தில் 28 மாவட்ட மக்கள் காவிரியை நம்பியிருக்கிறார்கள். சென்னையிலே 1 கோடி மக்கள், சென்னை மக்களும் காவிரி தண்ணியை தான் வீராண நீர் மூலமாக குடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மதுரை வைகையார் வந்தாலும் மதுரையில மேலூர் காவிரி உபநீர் திட்டம், ராமநாதபுரத்துல ராமநாத காவிரி உபநீர் திட்டம், இதெல்லாம் அத்தனை மாவட்டங்களும் காவிரி நீரை தான் பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பிரச்சனை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தான். ஒவ்வொரு முறையும் கர்நாடகா பகுதியிலே ஆதிக்கம் செலுத்தி அவர்களுக்கு வேண்டிய திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது வெள்ளையர்கள் காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுதான் அதன் பிறகுதான் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்து கர்நாடகாவிலே ஒரு டேம் KRS டேம் கட்டிக்கொள்ளலாம், தமிழ்நாட்டிலே மேட்டூர் அணை நாம் கட்டிக்கொள்ளலாம் என்று அந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகள் முடித்து 74 வரை அந்த ஒப்பந்தம் இருந்து அதை நீட்டிக்கவில்லை. ஆனால் அந்த ஒப்பந்தம் முடிவதற்கு முன்பாக கர்நாடகாவிலே நாம் அனுமதி இல்லாமல் ஹேமாவதி, ஆரங்கி, கபினி என்று 3 அணைகளை புதிதாக கட்டிவிட்டார்கள். நம்ம அனுமதி இல்லாமல். நம்ம அப்போ கலைஞர் ஆட்சி, திமுக ஆட்சி, இந்திரா காந்தி அம்மையாருடைய அழுத்தம் காரணத்தால் நம்முடைய உச்சநீதிமன்றத்திலே வழக்கை நாம் திரும்ப பெற்றோம் அந்த நேரத்தில். அதனாலதான் இப்ப கர்நாடகா மீண்டும் எப்படியாவது இன்னொரு அணையை கட்டிடலாம். இவ்வளவு காலமா கட்டின அணைகள்லாம் சின்ன சின்ன அணைகள் தான். ஆனா இப்போ அவங்க கட்ட துடிக்கிற அணை வந்து மேகதாது அணை என்பது 70 TMC கொள்ளளவு கொண்ட அணை. அதாவது கர்நாடகாவில் உள்ள காவிரி குறுக்கே கட்டப்படுகின்ற மிகப்பெரிய அணை இந்த அணை தான். KRS அணை இதுக்கு முன்பு பெரிய அணை, அது 50 TMC. இந்த அணை வந்து 70 TMC கொள்ளளவு கொண்ட அணையாக கட்ட அவர்கள் நினைக்கின்றார்கள். கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் தொடர்ந்து பொய்களை சொல்லி வருகிறார். இது வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமா பயன்பெறும். எப்படி பயன்பெறும்? அடுத்தது இது வந்து நாங்க வந்து இது ஒரு குடிநீருக்கு மட்டும்தான் நாங்க பயன்படுத்துவோம். அதாவது இந்த மேகதாதான அவங்க கட்டணும்னு 50 ஆண்டு காலமா கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ திடீரென்று 1 ஆண்டு காலமாக இது வந்து குடிநீர் திட்டம். இவ்வளவு காலமா இந்த பாசன திட்டம் தான் அவங்க அனுமதி கேட்டாங்க. ஆனா இப்போ இது குடிநீர் திட்டம்னு அப்படியே மாத்தி பேசுறாங்க. இது எப்படின்னா, குடிநீர் திட்டத்துக்கு, அதுவும் பெங்களூர் நகரத்துக்கு குடிநீர் திட்டம். பெங்களூர் நகரத்துக்கு குடிநீர் திட்டத்தில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி 4.25 TMC வழங்கப்படுகிறது. அது இல்லாம அவங்க கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே இருக்கு. இது இல்லாம வந்து அவங்க 4.25 அந்த 4.25 இல்லாம 10 TMC எடுத்துக்கிறாங்க. கணக்கே இல்லை. பெங்களூர் குடிநீருக்கு இன்னும் தேவை 5 TMC தான். 5 TMC தேவைப்படுகின்ற பெங்களூர் நகர குடிநீருக்கு கூடுதலாக நீங்க எதுக்கு 70 TMC கொள்ளளவு கொண்டு அணையை கட்டுறீங்க? அல்ல இன்னொன்னு சொல்றாரு, ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க பாசனத்துக்கு நாங்க பயன்படுத்தலாம். எப்படி ஒரு முதலமைச்சர் சொல்ற பேச்சு அதெல்லாம்? நாளைக்கு அதுல பாசனத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா நம்ம ஏதாவது கேட்க முடியுமா? யார்கிட்ட போய் கேட்க முடியும்? வழக்கு போட முடியுமா? வழக்கு போட்டாலும் ஒன்னும் ஆக போறது இல்லை. அந்த யாருடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கிறது கிடையாது, நடுவர் மன்ற தீர்ப்பு மதிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம பெற இடத்துல வாங்குற இடத்துல இருக்கிறோம். அதனால அவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுதான் அதுக்கு பிடிவாதமா பண்ணுவாங்க. அதனால கடந்த காலத்துல கட்டிட்டாங்க, அணையை கட்டிட்டாங்க, விட்டாச்சு. இப்போ கட்டக்கூடாது, கட்டவிடக்கூடாது. அதுல அடுத்தது இப்போ இன்னொரு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். கர்நாடகாவில் இப்போ மொத்தமா காவிரி குறுக்கே 4 பெரிய அணைகள் இருக்குது. KRS டேம், கபினி, ஹேமாவதி, ஆரங்கி, சின்ன சின்ன டேம்கள் இருக்குது. சொர்ணாவதி, ஆர்காவதி, அப்படி எல்லாம் நிறைய சின்ன சின்ன அணைகள்லாம் இருக்கு.
அதுல ஒரு இப்ப மொத்தம் கொள்ளளவு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 115 டிஎம்சி இந்த 4 அணைகளுடைய கொள்ளளவு. இப்போ மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அது கூடுதலாக 70 டிஎம்சி. அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா 185 டிஎம்சியாக அவங்களுடைய கொள்ளளவு அதிகமாகும். நம்மளுடைய கொள்ளளவு 93 டிஎம்சி மேட்டூர் டேம், ஒரே ஒரு டேம் வச்சிருக்கிறோம் 93. அதுல தூர்ந்து போய் இப்ப 80 தான் இருக்குது. அதுல இப்போ அது 93 டிஎம்சி கொள்ளளவு நமக்கு, அவங்களுக்கு 185 டிஎம்சி, 2 மடங்கு அதிகமா அவங்களுக்கு வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா இப்ப வர தண்ணி கூட வராது. இப்ப தண்ணி வரல. நேற்றைய முன்தினம் பிள்ளிகுண்டுல போய் நான் தொடங்கினேன் இந்த நடைபயணத்தை. இப்போ இந்த ஜூலை, அப்போ இன்னைக்கு ஜூலை 3ஆம் தேதி, அன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி தொடங்கினேன். அன்னைக்கு பார்த்தா பிள்ளிகுண்டுல காவிரி நடுவுல நின்று நான் பேட்டி கொடுக்குறேன். தண்ணியே சுத்தமா கிடையாது. வர தண்ணி வெறும் கழிவு நீர் தான் வருது. டேம்ல இருந்து தண்ணி திறக்கல. ஜூலை மாசம் அவ்வளவு தண்ணி வெள்ளமா வந்திருக்கணும், ஆக்சுவலா வரல. இதுல இன்னொரு முக்கியமான நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, காவிரி மேலாண்மை ஆணையம் மே மாதம் 26ஆம் தேதி டெல்லியிலே கூடியது. அந்த ஆணையத்தின் படி ஜூன் மாதம் தமிழ்நாட்டுக்கு இவர்கள் வந்து 9.91 டிஎம்சி தண்ணியை வந்து திறந்து விட்டுருக்கணும். இதை திறந்து விட கர்நாடகம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஜூன் மாதம் இவங்க நேற்று முந்தின வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இவங்க திறந்து விட தண்ணி வந்து 2.91 டிஎம்சி. அப்போ கேட்கறதே வெறும் 9.9 டிஎம்சி தண்ணி தான். காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து அது ஆணையிட்டு தமிழ்நாடு கர்நாடகா ஏத்துக்கிட்டோம். ஆனா நமக்கு திறந்து விட்டது வெறும் 2.9 டிஎம்சி. கர்நாடகா அவங்க சொன்னது கேட்கல, நடுவர் மன்ற தீர்ப்பு மதிக்கல, உச்ச நீதிமன்ற இறுதி தீர்ப்பை மதிக்கல, எந்த ஒப்பந்தத்தையும் மதிக்கல. இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்ப அடுத்தது ஜூலை மாசம் கர்நாடகா நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி காவிரியில 42 டிஎம்சி. இதை கொடுக்க போறது கிடையாது. இப்பயே நானும் சொல்லிடுறேன். நான் இத மேகதாது அணை கட்டுவதற்கு முன்பாகவே இந்த நிலைன்னா, அவங்க மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா இருக்கிற குடிக்கிறது தண்ணி கூட வராது. மேட்டூர் அணை இன்னைக்கு 93 டிஎம்சி கொள்ளளவுல இன்னைக்கு 40 டிஎம்சி தான் இருக்கு. நேற்று போய் பார்த்து வந்த மேட்டூர் டேம் வறண்டு கிடக்குது. அந்த 42 டிஎம்சி வெறும் குடிக்கிறதுக்கு தான். குடிக்கிறதுனா திருப்பூர் நகரத்துக்கு உங்களுக்கு எல்லாம் நீங்க குடிக்கிற தண்ணி காவிரி தண்ணி தான். நொய்யலாறு, அழகான நொய்யலாறு உங்க ஊர் வழியே வருது. ஏன்னா நொய்யல் சாக்கடையா மாறிடுச்சு. திருப்பூர்ல, தாராபுரம், காங்கேயம், இது எல்லாமே காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் தான். காவிரியில வர தண்ணியா குடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இப்போ மேட்டூர் மேகதாது கட்டினா இந்த தண்ணி வராது. இது எல்லாரும் பாதிக்கப்படுற பிரச்சனை. அதனால எல்லாரும் ஒன்னா சேரணும், பொதுமக்கள் வரணும். அரசியல் கட்சிகள்லாம் நாங்க வந்திருக்கிறோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு, அதெல்லாம் எங்க வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம். பொதுமக்கள் வரணும், இளைஞர்கள் வரணும், ஜென்சி போன்றவர்கள் எல்லாம் வந்து இதுல அழுத்தம் கொடுத்தால்தான் மத்திய மாநில அரசுகள் இதுல வந்து ஒரு கவனம் செலுத்துவாங்க. மாநில அரசு செலுத்திட்டு மத்திய அரசு செலுத்தணும். மத்திய அரசுல என்ன ஒரு இஷ்யூனா, கர்நாடகாவில் தேசிய கட்சிகள் தான் ஆண்டுட்டு வருது. பிஜேபி காங்கிரஸ் மாறி மாறி ஒரு முறை 2 முறை வந்து ஜனதா தள், பட் பிஜேபியும் காங்கிரஸ் தான். மத்தியில ஆளுறது பிஜேபியும் காங்கிரஸ் தான், மாத்தி. ஆக அந்த 2 கட்சிகளும் கர்நாடகாவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை நிச்சயமா சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. அடுத்தது 2028 கர்நாடகாவில் எலெக்ஷன் வருது. இந்த தேர்தலுக்காக டி.கே. சிவகுமார் அவர்கள் இன்னும் அதிகமா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. மேகதாது. ஏன்னா அவர் தொகுதியில தான் வருது, கனகாபுரம் தொகுதியில தான் மேகதாது அணை வருது. மேகதாது அணை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு எல்லையில இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த மேகதாது அணை. அந்த பகுதி மேகதாது பகுதி. மேகதாதுனா காவிரியில் வந்து ஒரு குறுகிய இடத்துல தண்ணி வந்து. இப்போ இன்னும் 1 வருஷம் சிவகுமார் அவர்கள் இன்னும் சுத்தம் அதிகமா போடுவார். அத்துணை கட்சிகளும் அவங்க சப்போர்ட் பண்ணுது. அவங்க கர்நாடகாவில் காவிரி பிரச்சனைக்காக காங்கிரஸ், பிஜேபி, ஜனதா தள், வேற என்னென்ன கட்சி இருக்கோ அத்துணையும் ஒன்னா சேர்ந்து டி.கே. சிவகுமார் வீட்டுல கூடி பேசுறாங்க. இங்க நடக்குமா தமிழ்நாட்டுல? எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அப்படி நான் இப்படிதான் இருப்பேன், நான் இங்கதான் இருப்பேன், அப்படிலாம் அந்த மாதிரி நிலையில இருக்குதாங்க. இத்தனைக்கும் அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம்.
அப்போ தண்ணி பெற இடத்துல இருக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணணும், கடைபிடிக்கணும், லீகலா நிறைய எடுத்துட்டு போனோம். மேகதாது அணை கட்டினா 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு அந்த அணையை கட்ட முடியும். அப்பதான் கட்ட முடியும். 12,500 ஏக்கர். அதுல 3 சரணாலயங்கள் இருக்கு. குறிப்பா காவிரி வனவிலங்கு சரணாலயம், காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு இருக்கு. அதுல புலிகள் அதிகமா இருக்கு. அந்த புலிகள் அதிகமா இருக்கிற பகுதி அது. யானைகள் பெரிய சரணாலயம், அங்க ஆயிரக்கணக்கான யானைகள் அங்க இருக்கு. கரடியில இருந்து மானு, 4 கொம்பு மானு, மீன், சிறுமி, நிறைய 300-400 வருஷத்துக்கு பழமையான மரங்கள், லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கு. இதெல்லாம் அழிச்சுதான் இந்த டேமை அவங்களால கட்ட முடியும். சமூக ஆர்வலர்கள்லாம் இதெல்லாம் இதை எதிர்க்கிறாங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்க்கிறாங்க. எங்க கர்நாடகாவில் எதிர்க்கிறாங்க. ஆக இதுல கட்ட விடக்கூடாது. கட்டினா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். மிகப்பெரிய பஞ்சம் வரும் தமிழ்நாடு. ஏன்னா அவங்கள பத்தி தெரியும், எங்களுக்கு தண்ணீர் வேணும், எங்களுக்கு பாசனம். அதாவது நான் இன்னொரு செய்தி முக்கியமா இருந்தது எப்படின்னா, 1974 காவிரியில கர்நாடகாவில் உள்ள காவிரி பாசனம் நிலப்பரப்பு வந்து 6.8 லட்சம் ஏக்கரா இருந்தது. 6.8 lakh acres காவிரி பாசனம் அந்த நிலப்பரப்பு விவசாய நிலம். அது வந்து 1991 12 லட்சமா உயர்ந்திருக்கிறது. 2006 அது வந்து 18 லட்சமா உயர்ந்திருக்கு. 2016 21 லட்சமா உயர்ந்திருக்கு. இன்னைக்கு அது வந்து 25 லட்சமா உயர்ந்திருக்கும். ஆனா அதுக்கு டேட்டா எங்களுக்கு இல்ல. 2016 21 லட்சம் கர்நாடகாவில். அதே மாதிரி தமிழ்நாட்டுல 1974 29 லட்சம் ஏக்கர் பாசனம் காவிரி, தமிழ்நாட்டில் உள்ள காவிரி பாசன பரப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பாசன பரப்பு 20 லட்சம். 29 இருந்து நமக்கு 20 லட்சமா குறைஞ்சிருக்கு. கர்நாடகாவில் 6.8 லட்சத்துல இருந்து இன்னைக்கு 21 லட்சமா உயர்ந்து இருக்கு. ஆக்சுவலா 25 லட்சமா இருக்கும், பட் டேட்டா எங்களுக்கு இல்ல. மேகதாது கட்டினாங்கன்னா கர்நாடகாவில் 30 லட்சமா உயரும் ஏக்கர், தமிழ்நாட்டுல 10 லட்சமா குறையும். அப்ப சுத்தமா நமக்கு உணவு கிடைக்காது. குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்ல, காவிரி டெல்டால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய உணவுல கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு உணவு டெல்டாவில கிடைக்குது. 60 விழுக்காடு உணவு வந்து இந்த காவிரி படுகையில எல்லா மாவட்டத்திலயும் வருது. தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கரூர், திருச்சி, மற்ற எல்லா மாவட்டங்களும், டெல்டா இல்லாத மாவட்டங்கள்ல அவ்வளோ காவிரியை நம்பி அவ்வளோ உணவு கிடைக்குது நமக்கு. கடலூர் மாவட்டம்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் கணக்குல வச்சுதான் இதை நம்ம அணுக வேண்டும். இந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. இந்த நேரத்துல தான் இவங்க அங்க சேர்றாங்க, அவங்க இங்க சேர்றாங்க, இவங்க அங்க பண்ணிட்டாங்க, இவங்க வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்குதான் முக்கியமா இருக்கு எனக்குலாம். ஏன்னா இந்த காவிரி பிரச்சனை கொஞ்சம் பேர் இருக்க மீடியால இது தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனைய இதை எப்படி கையாளணும், இது வந்து அனைத்து கட்சி கூட்டம் தமிழக அரசு கூட்டி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். பிரதமர் நாங்க எல்லாம் நாடாளுமன்றம், சட்டமன்றம் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரதமர் அவர்களையும், ஜனாதிபதி அவர்கள், அதன் பிறகு நீர்வளத்துறை அமைச்சர் இதெல்லாம் சந்திச்சு பேசி அதுக்கப்புறம் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள அட்வொகேட்ஸா போட்டு பல வழக்குகள் போடும். சுற்றுச்சூழல் அழிக்கிறது, பயோடைவர்சிட்டி அழிக்கிறது. ஏன்னா இந்தியா வந்து எல்லா ட்ரீட்டிலையும் 2015 அப்புறம் மான்ட்ரியல் பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷனல் ட்ரீட்டி எல்லாத்தையும் கையெழுத்து போட்டுருக்கீங்க. அதுல என்னன்னா காடுகளை வளர்க்கணும், விரிவுபடுத்தணும், அதுல கையெழுத்து போட்டு அதுக்கு நேரா எதிரான இந்த செயல்கள்லாம் மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது. இப்போ இது வச்சு வழக்கு போடலாம். அப்போ ஒண்ணு வச்சு வழக்கு போட்டாலே அது ஒண்ணு அங்கங்க நின்று போயிடும். இவங்க வந்து 2028 வரைக்கும் பயங்கர சத்தம் போடுவாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனாலும் நம்ம எதிரும் உச்ச நீதிமன்றத்துல எனக்கு என்னன்னா, காவிரி நடுவர் மன்றம் 90 அமைச்சு, 91 இடைக்கால தீர்ப்பு, 2007 வந்து இறுதி தீர்ப்பு, 2013 வந்து கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வந்துச்சு.
அப்படின்னா உச்சநீதிமன்றம் 2018 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இடைக்கால நமக்கு நீர் பகிர்வு வந்து 205 டிஎம்சி 91ல கொடுத்தது. 2007 வந்து அதை வந்து குறைச்சி 192 கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் 2018 அதையும் குறைச்சி 177.25 டிஎம்சி கொடுத்துட்டாங்க. அதுல 4.25 டிஎம்சி பெங்களூருக்கு, 7 டிஎம்சி பாண்டிச்சேரிக்கெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா 2033 வரை நீங்க இங்க யாரும் வரக்கூடாது, அதுல நீங்க பகிர்ந்துக்குங்க, அவ்வளவுதான். இந்த தீர்ப்பு 2033 வரை இருக்கும். அதுக்குள்ள யாரும் கேஸுக்கு வராது, எது வராது, எந்த விரிவாக்கம் எதுவும் பண்ணக்கூடாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அதை மீறி மீண்டும் நாங்க கட்டுவோம் போட்டு. ஏன்னா அவருக்கு என்னன்னா அங்க இருக்கிற முதலமைச்சருக்கு என்னன்னா இதை வச்சுட்டு ஒரு கன்சாலிடேஷன், ஒரு எமோஷன் கிரியேட் பண்ணணும், அப்புறம் அது ஒரு ஓட்டா மாறணும். ஏன்னா இந்த பகுதியில தான் அதிகமா கடந்த ஆட்சியில கடந்த தேர்தலில் அதிகமா வெற்றி பெற்றுட்டாங்க. மறுபடியும் இந்த பிரச்சனை எடுத்து இன்னொன்னு நம்ம அதை லேசா அதுவோ தேர்தலுக்காக பண்ணாங்க மட்டும் நினைச்சுக்க கூடாது. ஏன்னா ஒரு டிபிஆர், அதாவது டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இத 2015 அப்போவும் மேகதாது கொண்டு வருவோம்னு கேட்ட நேரத்துல நான் அப்போ இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அவர்களே நேரிலே சந்திச்சு இப்போ இந்த பிரச்சனை பத்திலாம் சொன்ன உடனே அவர்களும் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. 2015 அப்ப என்ன எழுதியிருந்தாங்கன்னா, காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பின்படி தமிழ்நாடு அனுமதி இல்லாத கர்நாடகாவில் டிபிஆர் கூட தயார் செய்யக்கூடாது, முடியாது என்று 2015 எனக்கு லெட்டர் எழுதியிருக்கா. அது என்கிட்ட கடிதம் இருக்கு என்கிட்ட. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு சூழல் இப்ப தமிழ்நாடு அனுமதி இல்லாம இவங்க எப்படி டிபிஆர் தயார் பண்றாங்க? அதுல இன்னொரு வருத்தம் எனக்கு என்னன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்ச நீதிமன்றம் என்னன்னா, நீங்க டிபிஆர் தயார் செய்யலாம், ஆனா அது வந்து மேகதாதுக்கு அனுமதி கிடையாது, டிபிஆர் மட்டும் தயார் செய்யுங்க, அப்புறம் நீங்க முறையா பண்ணுங்க. புரியல. ஒரு முறை உச்ச நீதிமன்றம் 2033 வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற உச்ச நீதிமன்றம் இப்ப நீங்க கர்நாடகா டிபிஆர் நீங்க தயார் செஞ்சீங்க. அப்போ ஒரு முரணான ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கு. எனக்கு எல்லாம் மத்திய அரசு எல்லாம் அவங்களுக்கு அங்க ஸ்டேட்ஸ் அடுத்தது பிஜேபி வெற்றி பெறணும், கர்நாடகா வெற்றி பெறணும் அவங்களுடைய எண்ணம். மத்திய அரசு வந்து மேகதாது எதிர்த்தா இதை வச்சு அரசியல் கர்நாடகாவில் பண்ணிடுவாங்க. நிறைய சூழல் இருக்கு. அதனால நம்ம இதுல மெத்தனமா இருக்கக்கூடாது. நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, காவிரி மன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மெத்தனமா இருக்கக்கூடாது. தொடர்ந்து நிறைய ஒரு 10-15 வழக்குகள் அரசு, தனியார், அப்புறம் தொண்டு நிறுவனங்கள், அப்புறம் தன்னார்வலர்கள், இப்படி எல்லாமே அங்கங்க கவர்மெண்ட் ஸ்பான்சர்டே போட்டுக்கிட்டு அங்கங்க கேரளால பண்ற மாதிரி தான். முல்லை பெரியாருக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு பேபி டேம்ல ஒரு 15 மரம் இருக்கு. அந்த 15 மரத்தை அகற்றுவதற்கு அந்த பேபி டேம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 10-12 வருஷமா இழுத்துட்டு இருக்காங்க கேஸ். அதனால நம்மளும் அரசியல் ரீதியா, சட்ட ரீதியா எல்லாமே நம்ம பண்ணணும். இன்னொன்று அடுத்தது தீர்மானம் ஒன்று போட்டாங்க சட்டமன்றத்தில் சமீபத்தில், மேகதாது அணை கட்டக்கூடாது தீர்மானம் போட்டாங்க. அது நல்ல தீர்மானம் தான். ஆனா அந்த தீர்மானத்துல ஒரு திருத்தம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ரொம்ப முன்னாடி போகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர், திடீரென்று கொண்டு வந்த அந்த திருத்தம். அது என்னன்னா, காவிரி மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கணும். இது தமிழ்நாட்டுக்கு ஒரு விபரீதமான ஒரு முடிவா நான் பார்க்கிறேன். ஏன்னா முதல்ல நம்ம மேகதாதுவே நம்ம ஏத்துக்கல, பிறகு மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நம்ம ஏத்துக்கணும்? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏத்துக்கிட்டா தான் நீங்க செகண்ட் ஸ்டெப் நீங்க போக முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க ஏத்துக்கல, இந்த தீர்மானமே மேகதாது கட்டக்கூடாது தீர்மானம், அப்புறம் எப்படி நீங்க மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? இது முரணான கருத்து. ரெண்டாவது, மேகதாது நடுவர் மன்றம் இந்த கோரிக்கை யார் வைக்கணும்னா கர்நாடகா. அவங்க தான் டேம் கேட்கிறாங்க, அவங்க தான் கோரிக்கை தான் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு அவங்க கோரிக்கை. இதை போய் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் போய் நிறைவேற்றுவது வந்து விபரீதம். அவங்க சொல்ற காரணம், அரசு சொல்ற காரணம், இது வந்து அவங்க இது தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் திட்டம்னு சொன்னாங்கன்னு. இதை போய் யாராவது நம்ப முடியுமா? 70 டிஎம்சி டேம கட்டி இது வந்து தண்ணிக்கு கொண்டு போறோம், தண்ணி
குடிநீருக்கு நீங்க அரை டிஎம்சி, 1 டிஎம்சி, 2 டிஎம்சி, 3 டிஎம்சி டேம் கட்டுவீங்க, செக் டேம் கட்டி அது தண்ணி எடுத்துட்டு போவீங்க, இவ்வளவுதான். எதுக்கு இவ்வளவு பெரிய டேம்? அதனால இது பாசனத்துக்கு 100% பாசனத்துக்கு தான். ஆனா இது குடிநீருக்காக எல்லாம் இப்படி முரணான பேச்சு எல்லாம் நிச்சயமா நாளைக்கு கர்நாடகாவும் சரி நாங்களும் மேகதாது நடுவர் மன்றம் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல? நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நானும் ஏத்துக்கிறோம். மத்திய அரசு உடனே மேகதாது நடுவர் மன்றம் அமைப்பாங்க. மத்திய அரசு போற ஆளுங்க தான் இருக்க போறாங்க. நாளைக்கு அந்த நடுவர் மன்றம் இல்ல 70 டிஎம்சி வேண்டாம் 65 டிஎம்சி கட்டிக்கங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எங்க போவோம்? அதனால இதெல்லாம் நிச்சயமா தவறான ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை திரும்ப பெறணும். ஆனா இப்போ இன்னொன்னு இந்த தீர்மானம் கூட சரியான முறையில இது வந்து நிறைவேற்றல சட்டமன்றத்துல. ஏன்னா ஒரு திருத்தம் கொண்டு வந்தா அந்த திருத்தத்துக்கு ஓட்டு எடுக்கணும். திருத்தத்துக்கு ஓட்டு எடுத்து சரி எல்லாம் ஒத்துக்கிறீங்களா, அப்புறம் அந்த திருத்தம் கொண்டு வந்து தீர்மானம் வரணும். இல்லை அந்த திருத்தம் அந்த முறையான முறையில இல்ல, அதை திரும்ப பெறணும். பெற்றாதான் இதுல வந்து நமக்கு லீகலா நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்களும் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அவங்க ஏத்துக்கிட்டாங்க, நடுவர் மன்றம் ஏத்துக்கிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு சுப்ரீம் கோர்ட் ஓகே நடுவர் மன்றம் வச்சுக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுக்கும் வழி விடக்கூடாது. ஏன்னா கடந்த கால அனுபவம் பார்த்துட்டோம், இப்ப இருக்கிற தேர்தல் சிச்சுவேஷன் பார்த்துட்டோம், அரசியல் நிலையெல்லாம் பார்த்துட்டோம், மத்திய அரசுடைய அணுகுமுறை எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். மத்திய அரசு அமைதியா இருக்கு, எதுவும் பேசாம இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் நமக்கு வந்து வெரி வெரி கேர்ஃபுல். அண்ட் இதுல தமிழ்நாட்டு மக்கள், நான் கன்னியாகுமரியில வாழ்கிறேன், நான் சென்னையில இருக்கிறேன், நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், நான் ஊட்டியில இருக்கிறேன், பாதிப்பு எல்லாம் எல்லாருக்கும் பாதிப்பு. சோறு கிடைக்காது. நாளைக்கு சோறு வந்து எங்க வருது? காவிரி டெல்டால இருந்து அங்கு விளையிற நெல்லு தான் நமக்கு சோறா. அவங்களுக்கு காலகாலமா 1000 ஆண்டுகள் அந்த காவிரி டெல்டா நமக்கு சோறு போட்டுட்டு இருக்கு. இன்னும் 1000 ஆண்டுகள் அந்த பகுதி சோறு போடணும். இடையில தண்ணி வரலன்னா இன்னும் போச்சு. அதனால இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. கேள்வியில் என்ன இருக்கா? ஆனா இப்போ தமிழகத்துல பாமகவை பொறுத்தளவுக்கு வந்து போதைப் பொருள் உள்ளிட்ட அதாவது பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு நீங்க முன்னாடி போறீங்க. இப்ப நீங்க தமிழக அரசை வற்புறுத்துற நேரம் அதாவது பாமக சார்பா நீங்களே அனைத்து கட்சி கூட்டத்தை போடலாம்ல? நான் வந்து ஒரு 15 நாளுக்கு முன்பு அனைத்து விவசாய சங்க கூட்டத்தை நான் கூட்டினேன். சென்னையில 68 விவசாய சங்க தலைவர்கள், முக்கியமான எல்லாரும் டிஆர் பாண்டியில இருந்து எல்லாமே வந்திருந்தாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் விவாதம் பண்ணி இந்த மேகதாது பிரச்சனை, இந்த கடன் கூட்டுறவு வங்கியில வந்து கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணணும், வேற விளைநிலங்களுக்கு நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500, கரும்புக்கு 4000, இது எல்லாமே பேசி ஒரு தீர்மானம், கிட்ட 23 தீர்மானம் நிறைவேற்றணும். தீர்மானத்தை அரசிடம் கொடுத்துருக்கோம்ல. அதனால இது நிச்சயமா இது அரசு இந்த பிரச்சனை வந்து வைடர் ப்ராப்ளம். அதனால அரசு பண்ணாதான் இது சரியா இருக்கும். அரசு வந்துதான், ஏன்னா அரசு தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். இது மத்திய அரசு எடுத்துட்டு போகணும். நான் அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து மாநில அரசு முடிவெடுக்கிற அந்த சமூக நீதி கணக்கெடு மாநில அரசு முடிவெடுக்கிற அந்த பிரச்சனை, இது மத்திய அரசு தான் முடிவெடுக்கணும். உச்ச நீதிமன்றம் இருக்குது, எல்லாம் நீதிமன்றங்கள்லாம் இருக்கு. அரசு பண்ணணும். எங்களுக்கு நான் தயாரா இருக்கிற மனத்துக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா இதுல வந்து அந்த சமூக நீதி கணக்கெடுப்பு போன்று இது எல்லாம் வருவாங்களா இல்லைன்னு தெரியல. பட் கவர்மெண்ட் இது பண்ணாதான் இதுல அடுத்த கட்டம் கவர்மெண்ட்ல முதலமைச்சர் தலைமையில பிரதமர் சந்திக்கிறது, அங்க வாழ்த்தம் கொடுக்கிறது, அது எல்லாமே இன்னும் ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த். ஆனா கர்நாடக அரசு கட்டி வேகமா போயிட்டு இருக்கு. தமிழக இல்ல அதுதான் இப்ப நான் 4 நாள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் நான் இறங்கி இருக்கிறேன். நான் மற்ற கட்சிகள்லாம் எல்லாமே இங்க இருந்து அங்க போறாங்களா, அங்க இருந்து வராங்களா, இங்க இருந்து ஓடி போறாங்க, இதைதான் பேசிட்டு இருக்காங்க தவிர நாங்க இதுதான் பிரச்சனை இல்லை. இது வந்து நமக்கு மட்டும் இல்ல, வருகின்ற தலைமுறைகளுக்கு எல்லாமே பிரச்சனை. வருகின்ற அத்துணை தலைமுறைகளுக்கும் கட்டிட்டாங்கன்னா காவிரி மறந்துடும். அவங்க நமக்கு கொடுக்கறதே உச்ச நீர் தான், உபரி நீர் தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு வந்து கர்நாடகாவுக்கு வடிகால் தான். அவங்க டேம் எல்லாம் நிரம்பிடுச்சுன்னா நமக்கு தண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடக்கிற டைம்ல ஜூன் மாசம் 9.91 டிஎம்சி தண்ணி திறந்து விடணும்னு கர்நாடகா ஒத்துக்கிட்டாங்க காவிரி மேனேஜ்மெண்ட் போர்ட்ல. ஆனா கொடுத்தது 2.91 டிஎம்சி தான் கொடுத்துருக்காங்க ஜூன் மாசம் ஃபுல்லா. ஜூலை மாசம் 42 டிஎம்சி கொடுக்கணும்னு ஒத்துட்டு இருக்காங்க. எங்க கொடுக்க போறாங்க? அப்போ இது மேகதாது கட்டுறதுக்கு முன்பாகவே இந்த நிலைன்னா மேகதாது கட்டுறாங்கன்னா சார் இப்போ வந்து முதல்வர் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதி இருக்கான்றாரு, தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்குன்றாரு.
வேற என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? அதான் சொல்ல முதல்ல அனைத்து கட்சி கூட்டம் பேசி எல்லாருடைய கருத்துக்களை கேட்கணும். கேட்டுட்டு அத்துணை தலைவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற அத்துணை உறுப்பினர்களோட போய் பிரதமர் பார்க்கணும். கர்நாடகாவில் பார்த்தா அவங்க யார் வேணா டி.கே. சிவகுமார் காங்கிரஸ், அவங்க பிரதமர் வந்து பிஜேபி, அதெல்லாம் எல்லாம் நேரில் எத்தனை பேர் போய் பார்த்துருக்காங்க. நீர்வளத்துறை அமைச்சர் பார்க்கிறாரு, எல்லாமே பார்த்து அழுத்தம் கொடுத்துரு. இதுதான் நமக்கு வேணும். பிரஷர் தான். அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க அப்படின்னா இப்ப நீங்க நிச்சயமா போய் கலந்துக்கிறீங்க, நீங்க தான் முன்னெடுக்கிறீங்க. மற்ற எதிர்கட்சிகளான அதிமுக, திமுக எல்லாம் வருவாங்களா? 100% வரணும், வருவாங்க 100%. ஏன்னா இது தமிழ்நாடு பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனை. தமிழர்கள், இது வந்து தமிழர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை நான் சொல்றேன். நாளைக்கு தண்ணி விடலைன்னா, டேம் கட்டிட்டாங்கன்னா தமிழர்கள் வாழ முடியாத ஒரு சூழல். நாங்க தருமபுரியோட பேசணும், மீடியா மேடையில பேசுறப்போ ஒரு பக்கம் ஈகோ சைட், இன்னொரு பக்கம் ஜெனோசைட், ஸ்ட்ராங்கான வார்த்தை தான் நாங்க பேசணும். அதாவது ஈகோ சைட்னா ஈகாலஜி டிஸ்ட்ராய் பண்றது ஈகோ சைட், என்வாயன்மெண்ட் டிஸ்ட்ராய் பண்றது பயோடைவர்சிட்டி டிஸ்ட்ராய் ஈகோ சைட். ஏன்னா அது 12,500 ஏக்கர் காட்டு அழிச்சு டேம் கட்ட போறாங்க, அது ஈகோ சைட். அதே போன்று தமிழர்களை தண்ணி கொடுக்காம பசி பஞ்சம் ஏற்படுத்தினா இது கிட்டத்தட்ட இனப்படுகொலை மாதிரிதான். இலங்கையில வந்து குண்டு போட்டுதான் இனப்படுகொலை செஞ்சாங்க. இங்க தண்ணி நிறுத்தி இனப்படுகொலை செய்யற சூழல். இனப்படுகொலைன்னா சாப்பாடு இல்லைன்னா எங்க போகும்? இது நான் இன்னைக்கு சொல்ல, ஃபியூச்சர்ல ஸ்லோவா நடக்க போகுது. உலகம் முழுவதும் தண்ணி தானே பிரச்சனை. மூன்றாவது உலக தண்ணினால வரும்னு பண்ணிடுறேன் இதெல்லாம். அப்போ இது ஒவ்வொன்றும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த முன்னெடுப்புக்கு நன்றி சார். இப்போ ஏற்கனவே என்னன்னா நிறைய தண்ணி வீணாகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மழைக்காலங்களில் வரக்கூடிய தண்ணியை ப்ராப்பரா சேவ் பண்றது இல்லை. ஏன்னா தாமிரபரணியில ஆரம்பிச்சு வைகையில கொண்டு கனெக்ட் பண்றது நிறைய திட்டங்கள் போட்டாங்க, ஆனா எதுவுமே செயல்படுத்தல. சோ நீர் மேலாண்மையில கடந்த ஆட்சி காலங்கள்ல குறைபாடு இருந்தது உண்மை. அது வந்து நீங்க வலியுறுத்துவீங்களா சட்டமன்றத்துல? நல்ல அதாவது இந்த திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர், 60 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஃபெயிலியர் வந்து நீர் மேலாண்மை. Biggest failure of this Dravidian party is this water management and irrigation. பல மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அத்தனை மாநிலங்களிலும் நீர் மேலாண்மை, நீர் பாசன திட்டங்களுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அவங்க எல்லாமே நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. பெரிய திட்டம். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணால அப்பர் கிருஷ்ணா ரிவர் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 77,000 கோடி, 250 அது கூட பண்ண மாட்டேன். இவங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. நாங்களும் எவ்வளவு கத்திட்டு வரோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 52ல அறிவிச்சு, 52ல இருந்து கோரிக்கை பத்வாச்சோளம் 67 அறிவிச்சார். அப்ப 9 கோடி. இன்னைக்கு 3,500 கோடி செலவு பண்ணிருக்கணும். ஆனா 1,550 கோடி தான். அதுவும் காளிங்கராய வாய்க்கால அந்த வகையில தண்ணி எடுத்து வருது. நாங்க சொல்லுது பிள்ளூர் அணையில தண்ணி எடுத்தா கிரேடியன்ட் மூலியமா அவிநாசி பெருந்துறை எல்லாம் தண்ணி வரும். அப்போ இதெல்லாம் விட்டுட்டேன். நல்லார் பாம்பார் திட்டம், குன்னம்பழா பாண்டியார் குன்னம்பழா திட்டம், இது திட்டம் கேரளாவில் வீணா தண்ணி கடல் இருக்கு. அதுல என்ன ஒரு 14 கிலோமீட்டர் டனல் கொண்டு வரணும். இப்ப இருக்கிற டெக்னாலஜில எத்தனை டனல் எவ்வளவு எப்படின்னா கட்டிட்டு போகலாம். இது வந்து மனிதர்கள் போக்குல தண்ணி வர டனல் அவ்வளவுதான். அது டனல் கொண்டு வந்துட்டா அந்த தண்ணிய ஒட்டுமொத்தம் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு சக்சஸ் பண்ணலாம். இதுக்கு பார்ட் 2 கொண்டு வரணும். அத்திக்கடவு அவிநாசி பார்ட் 2 கொண்டு வரணும். இது நாங்க எங்களோட கோரிக்கை. அப்போ காவேரி குண்டார் திட்டம் இதுல வந்து 10-12 TMC வீணா போற தண்ணி தான். தண்ணி எடுத்து விருதுநகர்ல குண்டார் இருக்கு, விருதுநகர்ல போய் கொண்டு போகணும். புதுக்கோட்டையில வந்து வடவெள்ள அதை கனெக்ட் பண்ணிட்டுன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஏரியில கொண்டு போகலாம். அப்புறம் வந்து ராமநாதபுரம் வைகையில, மதுரை வைகையில, ராமநாதபுரம் வைகையில அங்க கனெக்ட் பண்ணா அங்க ஆர்எஸ் மங்கல ஏரியில இருந்து மற்ற எல்லாரும் ஏரி கொண்டு போகலாம். அப்படியே விருதுநகர் போனா குண்டார்ல கனெக்ட் பண்ணா அங்கே தண்ணி. மேட்டூர் உபரிநீர் திட்டம் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல 11 தொகுதியிலையும் தண்ணி கொண்டு போறது. இது உபரிநீர் காலத்துல காவிரி தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம். தருமபுரி மாவட்டம் அங்கதான் காவிரி வருது. ஆனா அந்த மாவட்ட மக்களுக்கு அது பார்க்கலாம், அதை அனுபவிக்க முடியாது. வறட்சி, 3 லட்சம் பேர் வெளியில இருக்கிறான், வேலையில. அப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிருந்தா நமக்கு இன்னும் ஓரளவுக்கு மழை காலத்துல தண்ணி இப்போ 2023 கிட்டத்தட்ட 600 டீம்ஸ் தண்ணி கடல்ல போயிருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனை நமக்குன்னா, நமக்கு இருக்கிறது ஒண்ணுதான்,
மேட்டூர் அணை, அதுவும் 93லேருந்து 80 வந்துச்சு, தூர்ந்து போயிடுச்சு. தூர்வாரில் வெள்ளக்காரங்கள் தூர்வாரில். அதுக்கு கீழே என்ன செய்யணும்? மேட்டூர் கீழே தடுப்பணைகள். இதைத்தான் நாங்க 30 வருஷமா கத்திட்டு இருக்கோம். போராட்டம், எத்தனை போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். காவிரியில மாயனூர்ல அகண்ட காவிரி, அதுல அகண்ட காவிரி 2.5 கிலோமீட்டர் இந்த கடைசியில் இருக்கு. அது பெரிய செக் டேம் கூட வேண்டாம். எப்பவுமே ஒண்ணு தண்ணிக்காக இந்த இருக்கு. ஒரு செக் டேம் கட்டினா 1 டிஎம்சி தான். அங்க இருந்து அங்க ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி ஒவ்வொரு செக் டேம் கட்டினாங்கன்னா 1/2 டிஎம்சி 3/4 டிஎம்சி 1 டிஎம்சி கொள்ளிடம் 115 கிலோமீட்டர். அந்த கொள்ளிடத்துல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்லயும் ஒரு செக் டேம். ஏன் இந்த செக் டேம் கட்டமான மணல் எடுக்க முடியாது? வெட்கக்கேடு, இதெல்லாம் அவமானப்படணும். மணல் கொள்ளையடிக்கிறதுக்காக இவ்வளவு காலமா 2 கட்சியும் செக் டேம் கட்டாம இன்னைக்கு நாசப்படுத்திட்டு இருக்காங்க. கேரளாக்காரங்க பாருங்க, அவங்கள தடை, மணல் எடுக்கிற தடை இருக்கு. ஆமா, நம்ம தான் இழிச்சு வாங்கல, காசுக்கு என்ன வேணா பண்ணிடுவோம்ல தமிழ்நாட்டுல இங்க இருக்கிற ஆளுங்களை. டிஏபி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்ப ஓபன் கேனல்ல வருது. இந்த க்ளோஸ் பைப்ல கொண்டு போனோம்னா விரயம் இல்லாமல் பயன்படலாம்னு சொல்லி ஒரு சாரார் சொல்றாங்க. இல்ல ஒரு சாரார் இல்ல நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சொல்றாங்க. இது உங்களுடைய கருத்து என்ன மாதிரி மறுபடியும் சொல்லுங்க. என்ன மாதிரி? சார், ஆக்சுவலா கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் பரம்பிக்குளம் ஆலியார் தண்ணி ஓபன் கேனல்ல வருது. நீங்க சொன்ன மாதிரி காட்டூர் கேனல்ல வந்து திருமூர்த்தி அணையில சேர்த்து அங்க இருந்து வந்துட்டு இருக்கு. ஓபன் கேனல்ல வரதுனால கேனலும் பழுதாயிடுச்சு. நிறைய சீபேஜஸ் அது போக வந்து கிருஷ்ணா வாட்டர் மாதிரி அது. ஆமா, இது பயங்கரமா நாங்க அங்க பைப் போட்டு எல்லாம் எடுத்து நான் சொல்ல வந்து நீங்க மேல்மடையில என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் 100 ஏக்கருக்கு பம்ப் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. கடைமடை வந்து வெள்ள கோயில் வரைக்கும் வருது. இது வந்து க்ளோஸ்ட் பைப்ல கொண்டுட்டு வந்தா, இப்ப காவிரி ஸ்கீம் வாட்டர் மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் பைப்ல கொண்டு வந்தா ப்ராப்பரா பண்ணா இன்னும் கூட ஆயக்கட்டு அதிகம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சாரா சொல்றாங்க. ஒரு சாரா இல்ல விட மாட்டோம், தண்ணி எடுக்க முடியாது. அதை பத்தி உங்க கருத்து? ஆக்சுவலி இதுல வந்து போன கவர்மெண்ட்ல 4500 கோடிக்கு ஒரு டிபிஆர் ரெடி பண்ணாங்க. பரம்பிக்குளம் ஆலியார் வந்து ரெனோவேட் பண்றாங்க. அந்த டிபிஆர் வந்து ரீசெண்டா திருப்பூர் விசிட் பண்ண பொறுப்பு அமைச்சர் மிஸ்டர் அருண்ராஜ் வந்து அதை இல்ல அந்த டிபிஆர் கேன்சல் பண்ணிட்டு குழாய் வழி பாசனத்துக்கு முக்கியத்துவம் பண்ணி ஒரு டிபிஆர் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது ஒரு செக்ஷன் ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து எதிர்ப்பு கிளம்பிது. அதாவது டிஏபி வந்து ரெனோவேட் பண்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அதே கடவுளை விவசாயிகள் வந்து குழாய் வழி பாசனத்தை வலியுறுத்துறாங்க. இது வரை இந்த அப்பர் பவானி இது உள்ள போனோம்னா அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறவங்க வேணும்னு சொல்லுவாங்க. பேச்சுவார்த்தை மூலியமா இது பேலன்ஸ்டா கொண்டு போகணும். பட் வாட் எவர் இஸ் தண்ணி கேரளாவுக்கு இப்போ அட்டப்பாடியில வந்து சிறுவாணி தண்ணி அங்க கிட்டத்தட்ட 6 டிஎம்சி போட்டு அங்க கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு ஒரு 3 இடத்துல பண்ணி அப்புறம் நம்மளாம் போய் பிரச்சனை பண்ணி இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வந்து இந்த கேரளாவில் அங்க அணை கட்டக்கூடாது. ஏன்னா கேரளாவுக்கு அது தேவையில்லை. கேரளாவில் மொத்தமா அவங்க விவசாயம் பண்றது இல்லை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா பண்றாங்க. அவங்க தண்ணி கடலுக்கு தான் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு நமக்கு தான் அதை போய் பார்த்து பேசி இந்த அவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில். அத்தனையும் நமக்கு ஒரு சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணி டெக்னிக்கலா டெக்னாலஜி ஹஸ் கம் லாங் வே. அந்த உலகம் முழுவதும் எல்லாம் அங்க போய் பார்த்தாலே தெரியுது. அதெல்லாம் பயன்படுத்தும். நான் வந்து நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்க போறேன். திரு ருசியானந்த் அவர்களை நான் சந்திக்க போறேன். நான் அவருடைய அதிகாரிகள் வைத்து நான் கடந்த முறை சந்திச்ச நேரத்தில் நான் சொன்னேன் நான் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வாட்டர் ஸ்கீம்ஸ் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏடிபி பேங்க், பிரிக்ஸ் பேங்க், வேர்ல்ட் பேங்க் எல்லாமே வந்து மிட்டிகேஷன் அடாப்டேஷன், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அடாப்டேஷனுக்காக அவங்க லட்சக்கணக்கான கோடி கடன் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணிட்டா இதெல்லாம் எல்லா அங்கங்க பகுதியில் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து நிறைய வந்து சின்ன சின்ன ஸ்கீம்ஸ், இதுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப செலவாகாது. அது கொஞ்சம் போட்டு நிறைவேற்றலாம், பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்பு வந்து யாரும் இவங்களுக்கு அது யோசனை இல்லை. இதுக்கு முன்னாடி 60 வருஷமா இருந்தாங்களே, அவங்களுக்கு முழுசா இந்த கான்செப்டே அவங்களுக்கு தெரியல, அதோட முக்கியத்துவம் தெரியல, பண்ணல. இவங்களுக்கு அந்த நோக்கம் இந்த மணல் எடுக்கணும், மணல் இல்லைன்னா இது மணல் எடுக்கக்கூடாது, அங்க அப்படி அந்த திங்கிங் தான் இருந்தது. இவங்களுக்கு வர தண்ணியை எப்படி பார்க்கிறது. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் 42,000 ஏரி இருந்தது. இப்போ வந்து 27,000 ஏரி தான் இருக்கு.
15 ஏரி முடிச்சிட்டாங்க இந்த 2 கட்சியும். அவங்களுக்கு ஏன்னா அந்த ஏரி ஒரு முக்கியத்துவம் தெரியல. திண்டிவனத்துல ஏரியில ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. நான் அது கேஸை போட்டு எல்லாம் பண்ணியும் அதுக்குள்ளே நாங்க இது பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம். என்னென்ன திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஏரியில, திருவள்ளூர் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஏரியில, மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் ஏரியில தான் இருக்குது. ஸோ அதுல இவங்க ஏரியோட முக்கியத்துவம் தெரியல. இப்ப 27,000 ஏரி இருக்கு. இந்த 27,000 ஏரியும் அவங்க வந்து கொஞ்சம் தூர் வாரினாங்க வச்சுக்கலாம். ஒரு தம்பி நல்லா சொன்னாப்ல, ஒரு 1 மீட்டர் ஒரு 3 அடி 3.3 feet தூர் வாரினாங்க. 27 ஏரியும் 200 TMC தண்ணி வந்து நம்ம தேக்கலாம். இப்போ நேற்று நீங்கள் பேசினப்ப சொன்னீங்க இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் வாயிலாக அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இந்த மேகதானையே அதே மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு பாமக தரப்புல எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புலாம் இது பாமா எல்லாத்துக்கும் ஒரு கால் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்து செஞ்சுட்டு வரோம். ஷேரிங் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல. இப்போ கொஞ்சம் நிறைய என்னன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இந்த மெசேஜ் ரீச் ஆயிட்டு இருக்கு. இதுதான் மேகதாதுவா, நாங்க ஏதோ ஒரு டேம் கட்டத்துல என்ன தப்பு, தண்ணி கடலுக்கு போகுது தப்பு இல்லைன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இது கட்டினா இவ்வளவு பிரச்சனை நமக்கு வருமானு இப்பதான் போயிட்டு ரீச் மோர். அண்ட் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வந்தாதான் இது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் மத்திய அரசு மாநில அரசுக்குலாம் வரும், ப்ரெஷர் வரும். அதெல்லாம் என்ன பண்ணுறேன். ஜல்லிக்கட்டுக்கு பண்ணாங்கல்ல, நேற்று கூட பேசின வேண்டியதில்லை. ஜல்லிக்கட்டுக்கு வந்து 99.9% ஜல்லிக்கட்டுக்கு போராடினவங்க ஜல்லிக்கட்டு பார்த்ததே கிடையாது. 99.99% மக்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராடினவங்க வந்து ஜல்லிக்கட்டுனால அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அது நம்மளுடைய வீர விளையாட்டு, நம்மளுடைய பாரம்பரியம். அதுக்காக அந்த உணர்வுல போனாங்க. ஆனா இந்த மேகதாதுனா எவ்ரி ஒன் வில் பி அஃபெக்டட். எல்லாருமே தனி நபர்கள் 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் will be affected, பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, வருங்கால அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க பேர பிள்ளைகள், கொடுப்பேர பசங்க, வாரிசுகள் எல்லாமே ஜெனரேஷன்ஸ் கம் தேல் பி அஃபெக்டட் இந்த மேகதாது நடக்கிறாங்க. அதனால இது ஒரு பெரிய சீரியஸான ஒரு இஷ்யூ. இதுக்கு எல்லா அழுத்தம் கொடுத்து இது தடுத்து நிறுத்தி அதை தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு செவிமடுக்கும், உங்களை கொள்கை நல்ல கொள்கைகளை செவிமடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா அரசு? புரியல. 40 நாள் நீங்க கவனிச்சிருக்கீங்க இல்லையா? நல்ல விஷயங்களை சட்டமன்றத்திலேயோ உங்க மாதிரி கட்சி தலைவர்களோ நல்ல விஷயத்தை அறிவுரையா ஆலோசனையா சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இருக்கிற நம்பிக்கை இருக்கா? ஓப்பன் மைண்ட் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க சொல்லி சமூக நீதி கணக்கெடுப்பு சொல்லியிருக்கிறோம், அதோட முக்கியத்துவம் சொல்லியிருக்கிறோம். அனைத்து கட்சி கூடுதல் கொடுத்தோம். அப்புறம் போய் சிஎம் நான் நேரில் பார்த்தப்போ 20 விலைக்கு சொன்னப்போ ஏற்றுக்கிட்டாரு, ஏற்றிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நீர் திட்டங்களுக்கு வந்து நான் ஒரு திரு ஆனந்த் அவர்களை, அமைச்சர் ஆனந்த் அவர்களை வந்து நான் பேசினப்போ சொன்னேன், நான் வரேன், நான் வந்து ஒரு இஷ்யூ நீர் திட்டங்கள் சம்பந்தமா நான் உங்க அதிகாரிகளுக்கு வச்சு பேசணும்னு, தயவு செய்து வாங்க, எப்போ நீங்க சொல்லுங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம். They are willing to listen and it's a healthy initiative. அதுபூர்வமா நான் பார்க்கிறேன். எல்னினோ பாதிப்பு வந்து தமிழ்நாட்டில் கரெக்டாக 26 மாவட்டத்துக்கு மேலே வந்து நவம்பர் மாசத்துல ஒரு மிகப்பெரிய வறட்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மத்திய அரசு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க தமிழக அரசுக்கு என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிச்சயமா எடுக்கணும். அது இந்த எல்னினோ வந்து சூப்பர் எல்னினோன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது 150 ஆண்டுகளுக்கு அதிகமான எல்னினோ. இந்த எல்னினோ வந்து சும்மா எப்பவுமே ஒரு 7-8 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பசிபிக் ஓஷன்ல அங்கே ஒரு வார்மிங் எஃபெக்ட், அட்லாண்டிக்ல வந்து இந்தியன் ஓஷன் வழியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கண்ட்ரிஸ்க்கு எஃபெக்ட் இருக்கு. இதுல ஒரு பக்கம் வறட்சி, பெரிய ஒரு வறட்சி வரும். ஏன்னா இப்போ மழை பற்றாக்குறை, தென்மேற்கு பருவம் தொடங்கிடுச்சு. போன மாசமும் வந்து கிட்டத்தட்ட டெபிசிட். இந்த ஜூலை மாசம் அவங்க சொல்றது 60-65% டெபிசிட் சொல்றாங்க. ஸோ இந்த 2 டெபிசிட் வந்துட்டாலே மிகப்பெரிய பிரச்சனை வரும். வடகிழக்கு எப்படின்னு தெரியல, அது அடுத்து வரப்போகுது. இதுல தமிழக அரசு நிச்சயமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அதிக பாதிக்கப்படுது விவசாயிகள். ஏன்னா இந்த குறுவை சாகுபடியில போன வருஷம் 6.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி நடந்தது. நல்லா மழை இருந்தது, வெள்ளம் வந்து. இன்ஃபேக்ட் டேம் வந்து முன்னாடியே திறந்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 10 முறை வழிஞ்சிச்சு. இந்த வருஷம் 2 லட்சம் ஏக்கர் தான் இருக்கு. அந்த 2 லட்சம் ஏக்கர் எப்படின்னா நிலத்தடி நீர் பயன்படுத்தி, அதுக்கு வந்து குறுவை தொகைன்னு ஒண்ணுமே இல்லை. அது எவ்வளோ 150 கோடி கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணுமே அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்?
அப்போ விவசாயிகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இலவச மின்சாரம் அது அந்த அந்த கான்செப்ட்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுத்து அந்த நிதி கொடுத்து அதெல்லாம் கொடுத்து பண்ணுவோம். அடுத்தது வந்து நம்ம இருக்கிற ஏரிகள் குளங்கள் அத்தனையும் தூர்வாரணும். ஆத்துல எந்த மணலும் எடுக்கக்கூடாது. இந்த ஒரு ஒரு வார் ஃபுட்டிங்ல இது பண்ணாதான் வாட் எவர் ரெயின் வருது நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ பருவம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பருவம் வந்து வடகிழக்கு தென்மேற்கு நமக்கு 2 பருவம். வடகிழக்கு தான் நம்ம மோர் டிபெண்ட் அதிகமா இருக்கு, தென்மேற்கு வந்து ஓரளவு. இது 2 பருவம் சேர்த்து 45ல இருந்து 50 நாள் பெய்ஞ்சிருக்கு. 6 மாசம் பருவம் இருக்கு. ஆனால் மழை பெய்யற நாட்கள் வந்து 45ல இருந்து 50 நாட்கள். இன்னைக்கு வந்து 30ல இருந்து 35 நாள்ல பெய்யுது. ஆனா 40 ஆண்டுகளுக்கு முன்பு அதிகமா பெய்யுது. அப்போ வந்து 900 மில்லிமீட்டர்ஸ் பெஞ்சது, இப்போ 950 மில்லிமீட்டர்ஸ் பெய்யுது. ஆனா குறுகிய காலத்துல ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 800 மில்லிமீட்டர். அப்போ தண்ணி தேக்கிறதுக்கு இடம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா பெஞ்சதுனா கூட ஓரளவுக்கு இருக்கும். ஆல் த வாட்டர் இஸ் ரன் ஆஃப். அதுக்கு நம்ம இருக்கிற ஏரியை சுத்தப்படுத்தி தூர்வாரி நல்ல ஒரு வார் ஃபுட்டிங்ல பண்ணணும். இருக்கிற 27 ஏரிகள் இருக்கு, அதெல்லாம் போய் நம்ம பண்ணணும். மேட்டூர் டேம் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஒரு 15 டிஎம்சி சில்ட் இருக்கு. அது வெள்ளக்கார காலத்துல தூர்வாரு பண்ணல. ஆனால் இப்போ கவர்மெண்ட்ல என்ன ஒரு பாலிசி எடுத்திருக்காங்கன்னா விவசாயிகள் வந்து அந்த மண்டல் மண் ஏரியில் எடுத்துட்டு போலாம் எல்லாம் பண்ணிடுறாங்க. கடந்த ஆட்சி காலத்துல அதையும் விட்டு வைக்கல. அது ஒரு கம்பெனி, அந்த ஒரு கம்பெனிக்கு அனுமதி இல்லாம தமிழ்நாட்டுல எந்த வண்டல் மண்ணும் யாரும் எடுக்க முடியாது, எங்கேயும் எடுக்க முடியாது, மணல் எடுக்க முடியாது. இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழல்ல உருவாகிட்டாங்க. திருப்பூர்ல அமராவதி அணையிலே வந்து கிட்டத்தட்ட 30 அடிக்கு மேல இருக்குது. எல்லாமே போறதுக்கு வழிகளே இல்ல அப்படிங்கிற மாதிரி. வைகை ஆக்சுவலி 8.5 டிஎம்சி இருக்குது. 4 டிஎம்சி தான் இருக்கு வைகையில். பவானி சாகர் 32 டிஎம்சி, அதுலயும் எல்லாமே சில்க் தான் இருக்கு. எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம 11 டேம்ஸ், முக்கியமான ஒரு டேம் இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் வெரி எக்ஸ்பென்சிவ் டு டூ. பட் ஆனாலும் ஆக்சுவலி இப்போ இந்த குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சுக்காக வேர்ல்ட் பேங்க் வந்து they are ready to support in a big way provided you give a project. அது பண்றேன்னா மிட்டிகேஷன் அடாப்டேஷன் ஒன்று இருக்கு. அதுக்கு மிட்டிகேஷன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போ எல்னினோ மிட்டிகேஷன் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு பேங்க்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏடிபி பிரிட்ஜ் பேங்க் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து அடாப்டேஷன் நம்மள அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ என்னன்னா சில கிராப்ஸ் இருக்குது, நிறைய வாட்டர் இது கட்சி மாற்றம் பண்றதுக்காக பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மேகதாதை பத்தி அது நான் வந்து நீ சாயங்காலம் நான் பேசுறேன். இப்ப நீங்க மேகதாதை மட்டும்